Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 417 part 2. ஓபன் பண்ணா கடல்ல போவா கண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கானே அந்த மீசை. அவன் கப்பலுக்கு பக்கத்துல ஒரு மீன் ஒண்ணு செத்து மிதந்துகிட்டு இருக்கும். அந்த மீனை கொன்னு மீசை தின்னுட்டு இருக்கான். ஒரு வழியா போவா வந்துட்டான். இவங்க நேவி கப்பலை அந்த இம்பல் டவுன்ல ஸ்டாப் பண்ணுவல, அதுக்காண்டி இவன் அப்ரூவல் எல்லாம் வாங்கியிருக்கானாமா. அதுக்கப்புறம் அந்த மீசை ஒரு கண்டிஷனும் போடுவான். என்னன்னா போவாவும் அந்த பாம்பும் மட்டும் தான் இந்த நேவி கப்பல்ல வரணும். வேற அவங்க க்ரூ மெம்பர்ஸ் அது இது லொட்டு லொசுக்குன்னு எதுவுமே இங்க வரக்கூடாது. என்னதான் போவா வந்து ஒரு வாலாடா இருந்தாலும் பைரட்ஸ் எல்லாம் அந்த ஏரியாக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இவளுக்கு மட்டும் தான் அந்த எக்ஸப்ஷன். அண்ட் அது மட்டும் இல்லாம இவ கேட்டனால தான் அந்த இம்பல் டவுனுக்கே அவன் கூட்டு போறான். அதுக்காக அங்க ரொம்ப நேரம் எல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா இவங்க போக வேண்டிய இடம் அந்த மரைன் போர்டு. அதான் ஏச போட்டு தள்ள போறான் இல்லையா அந்த இடத்துக்கு. இந்த கண்டிஷனுக்கெல்லாம் அவ ஓகே சொல்லிடுவாளா? உடனே அவ தங்கச்சிகள்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்க, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படி எப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. கூடவே அவ பைரட்ஸ்களும் சேர பண்ணி அனுப்பி விடுவாங்களா? அப்போ கூட்டத்துல ஒருத்தி உடம்ப பார்த்துக்க லூஃபின்னு எடுப்பா. நல்ல வேலை கத்தல, கத்தி இருந்தா தண்டனக்காதான். சரி ரைட்டு, நான் இப்ப கண்ட்ரியை விட்டு கிளம்புறேன். நீங்க தான் இனிமேட்டு இந்த கண்ட்ரியை பத்திரமா பாத்துக்கணும். ஏதாச்சும் எசக புசக்காச்சு தூக்கி போட்டு தொண்டையிலேயே மீப்பேன்னு சொல்லிட்டு வருவா. மொத்தத்துல மீச வந்த வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா அவனுக்கு ஒரு சின்ன டவுட். ஏன்னா வரமாட்டேன்னு ஓவர் திமிரா இருந்தா திடீர்னு இப்படி மைண்ட மாத்திக்கிறதுக்கு என்ன காரணம்? ஏதாச்சும் சம்பவம் நடந்துச்சான்னு கேப்பான். அந்த டைமுங்கும் போது வயிற்றுக்குள்ள இருந்து கட்டமுட்டன்னு ஒரு சவுண்ட் கேட்கும். உடனே அவனும் ஓ புரியுது, என்னதான் நீ பயங்கரமான ஒரு பைரட் டெம்பரஸா இருந்தாலும் நீயும் ஒரு மனுஷி தானே, உனக்கும் பசிக்கும் தானேன்னு இழிச்சுக்கிட்டே சொல்லுவான். அவளுக்கு கொலை காண்டாவும். மேனஸோட நடந்துக்கன்னு கான்ல போவா. அட என்ன மேட்டர்னா சத்தம் கேட்டது அவ வயித்துல இருந்து இல்ல, லூஃபியோட வயித்துல இருந்து. அவன் அவளை புடிச்சு தொங்கிட்டு இருக்கான். என்ன மேட்டர்னா அந்த விருந்துக்கு போனால அந்த டைம் ஒழுங்கா திங்கலையாமா. கேர்ள்ஸ் எல்லாம் விரட்டினால தப்பிச்சு ஓடிட்டேன், அதனாலதான் இந்த பஞ்சாயத்தும்பா அப்படின்னு அவன் வயிறு புடைக்க தின்னலாம் லூஃபிக்கு பத்தல. அவ தெளிவா சொல்லிடுவா, எதுவும் எசக புசகா பண்ணிட்டு இருக்காத, நம்ம மட்டும் மாட்டணும், எல்லாம் முடிஞ்சது, அதனால கொஞ்சம் சைலண்டா இரு. சாப்பாடு வேணா நான் உனக்கு அப்புறமேட்டு கேட்டு வாங்கி தரேன். நீ இப்படி தொங்கிட்டு இருக்கிறது என்னால நடக்க முடியல, இன்னும் கொஞ்சம் மேல வந்து நீ புடிச்சுக்கன்னு சொல்லுவா. சரி ரைட்டுன்னு நம்ம போயில ஏறுவான். அப்ப ரொம்ப நசுக்கிடுவான். ஐயோன்னு கத்த வருவா. ஆனா சைலண்ட் ஆயிருவா. ஏன்னா அந்த மீச பின்னாடியே நின்னுட்டு இருக்கான். இவ இப்படி வித்தியாசமா நடந்த உடனே அவனுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு, ஏதோ இவளுக்கு பஞ்சாயத்து என்ன, உனக்கு என்ன ஃபீவரா, ஒரு மாதிரி இருக்கியே, என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிப்பான். அப்பதான் லூஃபி அவளை எப்படி பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான்னு காட்டுவாங்க. அப்படியே ஒட்டி போய் உட்கார்ந்துட்டு இருப்பான். அவங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சரி ஓகே என்னோட க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் மறுபடியும் நார்மலாக்கு, அப்பதான் நம்ம ஹெட் குவார்டர்ஸ்க்கு போய் சேர முடியும், இல்லன்னா இங்கே இப்படியே நிக்க வேண்டியதான்பான். அவனுக்கே தெரியல அவங்க எல்லாம் செத்துட்டாங்களா இல்ல உயிரோட இருக்காங்களான்னு. அப்படியே அவங்கள பார்க்க பக்கத்துல போவானா. அந்த டைமுக்கும் போது லூஃபி அச்சும்னு சத்தமா தும்மிடுவான். ஏதோ ஒரு ஆம்பளை பையன் தும்முன மாதிரி சத்தம் கேட்டுச்சேன்னு கேட்பான். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் தான் தும்முனேன், ஏன் அப்படி நோடி கேள்வி கேட்டுட்டு இருக்கேன்னு சமாளிக்க ட்ரை பண்ணுவான். மீச அப்படியே முழிப்பான், என்ன இவ என்னென்னமோ பண்றாளேன்னு. ஆனா எப்படியே சமாளிச்சிருவா. நம்ம லூஃபி தூங்கிட்டு இருக்கான்ல, அவன் மேலதான் அவன் முடி விழுந்துட்டு இருக்குது, அதனாலதான் தும்பிட்டேன் பானா. சரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு, நல்ல வேலை அவன் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே உடனே அவன் கேட்டுருவான், நீ ஏதோ சரியில்லை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பானா. உடனே அப்பந்தான் அவ கெத்தா, உனக்கு அப்படியே மேல டவுட் இருந்துச்சுன்னா நீயே நீ வந்து செக் பண்ணு, என்ன செக் பண்றதுக்கு தயாரா அப்படின்னு அப்படியே வில்லத்தனமா கேப்பா. ஏன்னா இப்ப இவன் செக் பண்றேன்ட்டு அவளை தொட்டானா அந்த டைம் அவன் பக்கத்துலதான் நிக்கணும். அப்ப அவன் அழகுல மயங்கிட்டான்னா நல்லா மாத்திடுவான். அதனால வேண்டாம், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குன்னுவான். லூஃபி உள்ள புலம்பிட்டு இருப்பான், என்ன இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறேன்னு. ரைட்டு, சீக்கிரமா என் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்தையும் சரி பண்ணு, அப்பதான் நம்ம இம்பல் டவுனுக்கு போக முடியும், இல்லன்னா கப்பல் நகர கூட செய்யாது. என்ன ஒண்ணு ஏன் தெரியுங்கடான்னு சொல்லிட்டு ஒரு ஊதுவா. அத்தனை பேரும் பழையபடி நார்மல் ஆயிருவாங்க. அவன் முட்டா பள்ளிகளா என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, நம்ம மரீன் போர்டுக்கு போறதுக்கு முன்னாடி இம்பல் டவுனுக்கு போகணும், எல்லாம் சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு புடிச்சு வேகமா போவாங்க. அப்படியே அங்க கட் பண்ணி நேவி ஹெட் குவார்டர்ஸ் காட்டுறாங்க. அங்க அவங்களுக்கு நியூஸ் வந்துருச்சு, அந்த மோவாங்கா ஒரு வழியா போவா ஹேன்காக்க கூட்டு வரான்னு. பரவாயில்லையா, அவளும் வரான்னு ஒத்துக்கிட்டாளா அப்படின்னா 7 வார்லாட்ல 6 வார்லாட் அங்க அசம்பிள் ஆக ரெடி ஆயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் வார்லாடு ஹாக்கை மிஹாக், ரெண்டாவது பாத்லோ மியோகுமா, மூணாவது டான் கிஹோட்டே டோஃப்ளமிங்கோ, நாலாவது கெக்கோ மோரியா, அஞ்சாவது மார்ஷல் டி டீச், ஆறாவது போவா ஹேன்காக், கடைசியா இருக்கவன புடிச்சு ஜெயில போட்டிருக்காங்க. அவன் நார்மல் ஆயிட்டானா என்னன்னு கேப்பான். இல்லையா இன்னும் அவன் காண்ட்ல தான் இருக்கானாமா, அவனுக்கு அந்த வார்லாடுங்கிற போஸ்டிங்கும் வேண்டாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தானாமா. தென்கொக்கு அவன் தான் இவங்களுக்கு கோஆபரேட் பண்ணி கூட இருந்து சண்டை போடுவான்னு நினைச்சான். கடைசியில இப்படி கவுத்துட்டானேம்மா. அவன் தான் அந்த ஜிம்பைங்கிறவன். அந்த டைம் இன்னொருத்த அடிச்சு புடிச்சு வந்து இந்த மாதிரி அட்மிரல் கிசரு சபாடி ஆர்கிபெலோ இன்சிடென்ட்ல 500 பைரட்ஸ புடிச்சிருக்கானாமா. இத கேட்ட சென்கோகு இம்பல் டவுன்ல எல்லாம் வச்சு அவனால ஹோல்டு பண்ண முடியாது, அதனால எல்லாத்தையும் லேபரா போட்டுருங்க. அண்ட் தயவு செஞ்சு இந்த ஒயிட் பியர்டோட பஞ்சாயத்தை தவிர வேற எந்த பஞ்சாயத்தையும் இங்க கொண்டு வராதீங்கயா, என்னால தாங்க முடியலம்மா. அப்ப அந்த செயின்ட் ரோஸ்வார்டோட நிலைமை அதான் செலஸ்டியல் டிராகன்ஸ். அந்த பேரை சொன்ன உடனே அதெல்லாம் அட்மிரல்ஸ் பாத்துக்கட்டும், என் உசுரா வாங்காதேம்மா. சரி கார்ப் எங்க போனாருன்னு கேட்டா அவர் இப்ப
அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இம்பல் டவுனுக்கு கிளம்பி இருப்பாரு. உடனே சென்கோக்கு அதுவும் காண்டாவும். இன்னும் அவர் இஷ்டத்துக்கு வராரு போறாரு, இது என்ன சொந்தக்கார வீடா, என்னால முடியலடான்னு புலம்பிட்டு இருக்கும் போதே இன்னொருத்தன் பதறி அடிச்சு வருவான். ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா ஒயிட் பியர்ட் அவன் வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டானாமா. அதாவது அட்டாக் பண்றதுக்காக வந்துகிட்டு இருக்கான். அப்படின்னா அங்க செக்யூரிட்டி கார்டுக்காண்டி இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப்பல் நோட் பண்ணிருப்பாங்க. நான் அவனுகிட்ட டைரக்டா பேசிக்கிறேன்னு போன் அடிக்க போவானா. அதுக்கப்புறம் தான் மேட்டர் சொல்லுவான். செக்யூரிட்டி காண்டி நின்னுட்டு இருக்க 23 நேவி கப்பல் ஒயிட் பியர்ட தடுக்கிறதுக்காக எதிர்த்து நின்னாயிலாமா. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்ல. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான். அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா கப்பலையும் வச்சு செஞ்சிருக்கான் அட் அ டைம்ல. இப்படி இங்க ஒரு பஞ்சாயத்து போகுதா, நியூ வேர்ல்டுல இன்னும் சில பல பைரட்ஸ் எல்லாம் அங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கானுங்களாமா. இந்த நிலைமை இப்படியே போச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க வரும்போது தகவல் சொல்ல கூட ஆள் இல்லாம போயிருவானுங்க. இப்ப என்ன பண்ணிருக்கானுங்கன்னா மறுபடியும் ஆளுகளை அனுப்பி விட்டுருக்கானுங்க. எப்படியும் அவங்களும் உயிரோட திரும்புறது கஷ்டம் தான் சொன்ன உடனே சென்கோக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். அவன் இப்படி ஒரு மூவ் பண்ணுவான்னு அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப அவன் எப்படி வந்து அட்டாக் பண்ணுவான்னு யாருக்குமே தெரியாது. அதனால இந்த மேட்டரை எல்லாத்துக்கிட்டையுமே போய் சொல்லுங்க. ஏசி உங்க கையில இருக்கிற வரைக்கும் இம்பல் டவுன்ல கண்டிப்பா சண்டை நடந்துகிட்டே தான் இருக்கும். யாராலையும் அதை தடுக்க முடியாதுமா. அப்படியே கட் பண்ணி இம்பல் டவுன்ல காட்டுறாங்க. கார்ப் அப்படியே கெத்தா ஜெயிலுக்குள்ள நடந்து வருவாரு. எதுக்குன்னா ஏச பாக்க. லூஃபிக்கு தாத்தான்னா ஏசுக்கும் அவரு தாத்தா தானே. வந்து பார்த்துட்டு என்ன சைலண்டா இருக்கான், மூச்சு விடுறானான்னு கேட்பாரு. அந்த டைம் ஏசு அப்படியே கொலவெறியோட நிமிந்து பாக்குறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.